ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் எக்ஸல் டு எக்ஸ்பர்ட். நம்ம இந்த சீரீஸ்ல 4வது பார்ட்ல இருக்கோம். இதுக்கு முன்னாடி 3 பார்ட்ல நம்ம எக்ஸல் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலாஸ் பத்தி பார்த்திருந்தோம். அதோட டீடைல்ஸ் பிளஸ் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அதை பார்க்காதீங்க, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த பார்ட்ல நம்ம யூனிக் அண்ட் ஷார்ட் ஃபங்க்ஷனை பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பார்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஃபார்முலா என்னன்னா யூனிக் ஃபங்க்ஷன். யூனிக் ஃபங்க்ஷன்னா என்ன? உங்களுக்கு அந்த நேம்லேயே ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். யூனிக்கான வேல்யூஸை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க டேட்டா டேப்ல ரிமூவ் டூப்ளிகேட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அது என்னன்னா டோட்டல் வேல்யூஸ்ல டூப்ளிகேட்ஸ் வேல்யூ இருந்தா ரிமூவ் பண்ணிடும். அதே வேலையை தான் இது இங்க பார்க்க போகுது. யூனிக் ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன்ல அந்த வேலையை பார்க்க போகுது. ஓகேங்களா? அதாவது டோட்டல் வேல்யூஸ்ல இல்ல, யூனிக்கான வேல்யூஸ் மட்டும்தான் நமக்கு எடுத்து கொடுக்கும். அதுதான் யூனிக் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? யூனிக் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதோட ஆர்குமெண்ட்ஸ் என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். யூனிக் ஃபங்க்ஷன்ல மொத்தம் 3 ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அரே, ரெண்டாவது பை காலம்னு சொல்லிட்டு ஸ்கொயர் பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க, மூணாவது எக்ஸாக்ட்லி ஒன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்கொயர் பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது வந்து ஆப்ஷனல் ஆர்குமெண்ட். அதாவது அந்த ஆர்குமெண்ட் இருந்தாலும் இல்லைனாலும் ஃபங்க்ஷன்ல எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, அதாவது எரர் வராது. ஓகேங்களா? நீங்க அதை கொடுத்தாலும் அதை எடுத்துக்கும், கொடுக்கலினாலும் டிஃபால்ட்டா ஒரு வேல்யூவை எடுத்து அது ஃபங்க்ஷனை கொடுக்கும். டிஃபால்ட்டா எந்த வேல்யூ எடுக்கும் அப்படின்னா ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு, யூனிக் ஃபங்க்ஷனை பொறுத்த அளவுக்கு ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு உங்களுக்கு அதோட வேல்யூவை கொடுக்கும். யூனிக் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது ப்ராக்டிக்கலா பார்க்கும்போது தான் நமக்கு கண்டிப்பா புரியும். ஓகேங்களா? இப்போ அந்த ஃபார்முலாவை நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். யூனிக் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்ன கேட்குதுன்னா அரே. இது வந்து ரெக்வயர்ட் ஆர்குமெண்ட் சொல்லியிருந்தேன். ஸோ நான் இந்த அரேவை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ரேஞ்சை நான் செலக்ட் பண்ணிட்டேன். ரெண்டாவது ஆர்குமெண்ட் என்னன்னா ஆப்ஷனல் ஆர்குமெண்ட். என்ன கேட்குதுன்னு பாருங்க, ட்ரூ ரிட்டர்ன் யூனிக் காலம்ஸ். நீங்க ட்ரூன்னு கொடுத்தீங்கன்னா அந்த காலம்ஸை பொறுத்து அது ரிட்டர்ன் கொடுக்கும். நீங்க ஃபால்ஸ்னு கொடுத்தீங்கன்னா ரோஸை படி அது ரிட்டர்ன் கொடுக்கும். ஓகேங்களா? இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க எதுவுமே கொடுக்கல அப்படின்னா இது ஃபால்ஸ் தான் வந்துட்டு டிஃபால்ட் வேல்யூவா எடுத்துக்கும். இப்போ நான் இங்க ஃபால்ஸ் நான் கொடுத்துட்டு உங்களுக்கு நான் ஆன்சர் கொடுக்குறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் 13 வேல்யூஸ். பார்த்தீங்கன்னா இங்க 13 வேல்யூஸ்ல இருந்து நமக்கு டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணிட்டு வெறும் 6 யூனிக் வேல்யூஸை மட்டும்தான் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? இதே நாங்க ட்ரூன்னு கொடுக்குறேன், என்ன ஆகுதுன்னு பாருங்க. உங்களுக்கு அந்த 13 வேல்யூஸுமே அப்படியே கொடுத்துருக்கு. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ரோ படி ஒர்க் ஆகுது. ஃபால்ஸ்னா என்ன, ரோ படி ரிட்டர்ன் வேல்யூ கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்க டிஃபால்ட்டா ரோ படி ஒர்க் ஆகுது. நீங்க டோட்டல் செலக்ட் பண்ண ரேஞ்ச்ல இருக்க ரோஸ் எல்லாமே ஒரு வேல்யூவா அது கன்சிடர் பண்ணிட்டு அந்த ஒவ்வொரு வேல்யூல உள்ள டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இதே நீங்க இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிருக்கீங்க, இந்த ஒரு காலம் தான் செலக்ட் பண்ணிருக்கீங்க, பட் கொடுக்கும்போது இங்க நீங்க காலம் சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் எல்லாமே அதுக்கு ஒரே காலமா தான் ட்ரீட் பண்ணும். ஒரே காலமா ட்ரீட் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு டோட்டல் வேல்யூஸை அப்படியே எடுத்து கொடுக்குறோம். சரிங்களா? இப்போ பாருங்க, நான் இங்க இருக்க வேல்யூஸை நான் இங்க காலம் படி நான் போட்டுக்கிறேன். இப்போ இதே வேல்யூவை இதே ஃபார்முலாவை நான் இங்க தர போறேன். ஓகேங்களா? யூனிக் அரே என்னன்னா இங்க இருந்து இந்த அரேயை செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்க என்ன கொடுக்க போறேன், ட்ரூன்னு கொடுக்க போறேன். அதாவது காலம் படி ரிட்டர்ன் கொடுக்கணும் நான் கொடுப்பேன். என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? அதாவது இப்போ இங்க இருக்க ஒரு காலமையும் ஒரு வேல்யூவா அது கன்சிடர் பண்ணிட்டு அதில் உள்ள டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணிட்டு நமக்கு கொடுத்துருக்கு. சரிங்களா? ஸோ டிஃபால்ட்டா அது என்ன பண்ணும்னா ரோஸை படி ரிட்டர்ன் கொடுக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு காலம் படி ரிட்டர்ன் கொடுக்கணும்னா நீங்க இங்க ட்ரூ ஆர்குமெண்ட்டை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? மூணாவது ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னா
ரிட்டர்ன்ஸ் ஐட்டம்ஸ் தட் அப்பியர் எக்ஸாக்ட்லி ஒன்ஸ். இந்த டோட்டல் வேல்யூஸ்ல ஒரே ஒரு டைம் அப்பியர் ஆன வேல்யூஸை மட்டும் உங்களுக்கு எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா நீங்க இந்த ட்ரூ யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லையா ஃபால்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா எல்லா வேல்யூஸ்ல இருக்க டூப்ளிகேட் யூனிக் வேல்யூஸை எடுத்து கொடுக்கும். சரிங்களா? இப்போ இதுல நான் ட்ரூ கொடுக்குறேன். அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த சோனி லெனோவோ மட்டும் ஒரே ஒரு டைம் மட்டும் தான் வந்திருக்கு. மற்ற எல்லாமே 2-3 டைம் வந்திருக்கு. பாத்தீங்கன்னா ஆசஸ் ஒரு 3 டைம்ஸ், டெல் ஒரு 3 டைம்ஸ், ஆசர் ஒரு 2 டைம்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த சோனி அண்ட் லெனோவோ மட்டும்தான் ஒரே ஒரு டைம் மட்டும் வந்திருக்கு. ஸோ அந்த வேல்யூ எடுத்து கொடுத்துரும். சரிங்களா? இப்போ ஒரே ஒரு அந்த வேல்யூ மட்டும் தான் நம்மளால எடுக்க முடியுமா? மோர் தென் 2 வேல்யூஸை நம்மளால பிரிச்சு எடுக்க முடியாதா அப்படின்னா கண்டிப்பா எடுக்க முடியும். பட் அது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு லெவல். அதை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது இல்லை. நீங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கான செப்பரேட் வீடியோ ஃபியூச்சர்ல வரும். இந்த யூனிக் ஃபங்க்ஷன் ஒரே ஒரு ரேஞ்சை மட்டும்தான் நம்ம செலக்ட் பண்ணிட்டு அதுல இருந்து ரிட்டர்ன் கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. நீங்க 2 காலம் கூட நீங்க ரேஞ்சா செலக்ட் பண்ணிட்டு எடுக்கலாம். பட் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு மட்டும் இப்ப பாருங்க. இங்கேயே நான் கொடுக்குறேன் யூனிக். இந்த அரேவை இந்த 2 காலமே நான் ரேஞ்சா செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த டிஃபால்ட் வேல்யூவை நான் ஃபால்ஸ்னே வச்சு கொடுக்குறேன். உங்களுக்கு பாத்தீங்கன்னா புரியும். டோட்டல் 13 வேல்யூஸ் நம்ம இங்க இருக்கு. பட் இங்க எவ்வளவு வேல்யூஸ் வந்திருக்குன்னா 11 வேல்யூஸ் தான் வந்திருக்கு. அப்ப 2 வேல்யூஸ் அது ரிமூவ் பண்ணிருக்கு. எப்படி ரிமூவ் பண்ணிருக்கு அப்படின்னு பாருங்க. ஆன்சர் வந்து டபுள் டைம் இருக்கு, ஆன்சர்ஸ் டபுள் டைம் இருக்கு. இங்க இது எப்படி யூஸ் ஆகுதுன்னா இந்த 2 வேல்யூமே வந்துட்டு இது ஒரே வேல்யூவா எடுத்துக்கும். நம்ம ஃபால்ஸ் கொடுத்தனால இது ரோ படி ரிட்டர்ன் கொடுக்குமா? ஸோ இந்த ஒரு ரோவை அது ஒரு வேல்யூவும், இந்த ஒரு ரோவை 2வது வேல்யூ, இது 3வது வேல்யூ, 4வது வேல்யூன்னு எடுத்து அது பிரிச்சு கொடுக்கும். அப்படி பிரிக்கும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த டெல் வந்துட்டு டபுள் டைம், அதாவது டூப்ளிகேட் வேல்யூ, இந்த ஆசஸ் ரெண்டுமே டூப்ளிகேட் வேல்யூ. ஸோ இதுல இருந்து ஒரு வேல்யூவும் இதுல இருந்து ஒரு வேல்யூவும் இது ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு மீதி இருக்க 11 வேல்யூஸை உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஃபார்முலா என்னன்னா சார்ட் ஃபங்க்ஷன். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஹோம் டேப்ல சார்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது எதுக்குன்னா டோட்டல் வேல்யூஸை அசெண்டிங் ஆர்டர்லயோ டிசெண்டிங் ஆர்டர்லயோ ஆர்கனைஸ் பண்ண இது யூஸ் ஆகுது. ஸோ அதே தான் இங்க நமக்கு ஃபங்க்ஷன்ல, அதாவது டோட்டல் வேல்யூஸை அசெண்டிங் ஆர்டர்லயோ டிசெண்டிங் ஆர்டர்லயோ ஆர்கனைஸ் பண்ண நமக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் தான் இந்த சார்ட் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? சார்ட் ஃபங்க்ஷன்ல மொத்தமா 4 ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் ரெக்கார்ட் ஆர்குமெண்ட், அதுதான் அந்த அரே. ஓகேங்களா? மீதி 3 ஆர்குமெண்ட்டுமே ஆப்ஷனல் ஆர்குமெண்ட். அந்த ஆர்குமெண்ட்டை நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் நான் ஃபார்முலா யூஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்ன கேட்குது? அரே. இந்த அரேவை நான் என்ன பண்றேன், இந்த 2 காலமை நான் அரேவா நான் செலக்ட் பண்றேன். ரெண்டாவது என்னன்னா சார்ட் இண்டெக்ஸ். ரெண்டாவது ஆர்குமெண்ட் சார்ட் இண்டெக்ஸ். சார்ட் இண்டெக்ஸ்னா என்ன அப்படின்னா எந்த வேல்யூ, அதாவது எந்த ரோ ஆர் காலம் படி நீங்க அதை ஆர்கனைஸ் பண்ணணும்னு நம்ம கொடுக்கறது அந்த சார்ட் இண்டெக்ஸ். இப்போ இங்க 2 காலம் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் காலம் படியா அல்லது செகண்ட் காலம் படி நான் அதை ஆர்கனைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கொடுக்கறது தான் இந்த சார்ட் இண்டெக்ஸ். ஓகேங்களா? இங்க நான் இப்போ 2வது காலம் படி நான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு 2வது காலம் படி உங்களுக்கு அசெண்டிங் ஆர்டர்ல கொடுத்துருக்கு. ஓகேங்களா? இந்த 2வது ஆர்குமெண்ட் வந்து நான் ஆப்ஷனல் ஆர்குமெண்ட் சொல்லியிருந்தேன். இதோட டிஃபால்ட் வேல்யூ என்னன்னா 1. ஓகேங்களா? நீங்க எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அது 1 டிஃபால்ட் வேல்யூவா எடுத்துட்டு நமக்கு ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்கும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஃபர்ஸ்ட் காலம் இதுதான் நம்ம ரேஞ்சா செலக்ட் பண்ணியிருந்தோம். இந்த ஃபர்ஸ்ட் காலமை அது வந்துட்டு அசெண்டிங் ஆர்டர்ல ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் அரே, 2வது ஆர்குமெண்ட் சார்ட் இண்டெக்ஸ். எந்த ரோ படியோ இல்லை எந்த காலம் படியோ நம்ம அதை ஆர்கனைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லும். 3வது ஆர்குமெண்ட் என்னன்னா சார்ட் ஆர்டர். சார்ட் ஆர்டர் ஒன்றும் இல்லை, அதுதான் இந்த ஆர்டர் அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டர் படி நம்ம முடிவு பண்றது. இதுல ஃபர்ஸ்ட் வந்து 1ஆம் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அசெண்டிங் ஆர்டர்லையும், -1 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிசெண்டிங் ஆர்டர்லையும் அது உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? இப்போ நீங்க -1 கொடுக்குறேன், உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதுல டிஃபால்ட் வேல்யூ என்ன அப்படின்னா 1. ஓகேங்களா? நீங்க எதுவுமே கொடுக்கல அப்படின்னா 1 வந்து டிஃபால்ட் வேல்யூ எடுத்துக்கும். அதாவது அசெண்டிங் ஆர்டர் டிஃபால்ட் வேல்யூ எடுத்துட்டு நமக்கு ஆன்சர் கொடுக்கும். சரிங்களா? இப்போ நான் இதுல -1 எடுத்திருக்கேன்.
ஓகேங்களா. -1 எடுத்திருக்கேன். அதாவது டிசெண்டிங் ஆர்டர் படி செகண்ட் காலமை கொடுக்க சொல்லியிருக்கேன். ஸோ அதை கரெக்டாக பாருங்க. நீங்கள் ஹையஸ்ட் வேல்யூலேருந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூ படி அது ஆர்கனைஸ் பண்ணி நமக்கு கொடுத்துருக்கு. ஓகேங்களா. ஓகே, ஃபோர்த் ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னா, காலம் படி உங்களை ஷார்ட் பண்ணுமா அல்லது ரோ படி ஷார்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேட்குது. சரிங்களா. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா, யூனிக் ஃபங்க்ஷன் போல தான் இங்கேயும் நீங்க காலம் செலக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஷார்ட் பை காலம்னு கொடுக்கக்கூடாது. சரிங்களா. நீங்க ஷார்ட் பை காலம்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஒரு காலம் அது ஒரு வேல்யூவா எடுத்துக்கிட்டு உங்களுக்கு சேம் வேல்யூ தான் கொடுக்கும். உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்காது. சரிங்களா. நீங்க காலம் படி எடுத்திருக்கீங்கன்னா ரோ படி அதை ஆர்கனைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லணும். அதாவது ரோ படி கொடுத்தீங்கன்னா இது ஒரு வேல்யூ, இது 2வது வேல்யூ, இது 3வது வேல்யூ, இது 4வது வேல்யூன்னு எடுத்துட்டு அதுபடி ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா. இதுக்கு டிஃபால்ட் வேல்யூ ஃபால்ஸ் தான். எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அது ஃபால்ஸ் டிஃபால்ட் வேல்யூ எடுத்துக்கிட்டு நமக்கு ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ நான் இங்கே ஃபால்ஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 2வது காலமை நமக்கு டிசெண்டிங் ஆர்டர்ல ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்கு. சரிங்களா. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இதே பாருங்க, நான் இங்க நான் கொடுத்துக்கிறேன். இங்க நான் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்க, நீங்க ஷார்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுங்க. இப்போ இந்த டோட்டல் அரே நான் செலக்ட் பண்ணிட்டு ஷார்ட் இண்டெக்ஸ் இந்த ரோ ஆர் காலம் படி. இப்போ நம்ம இங்க என்ன பண்ண போறோம்னா நம்ம காலம் படி கொடுக்க போறோம். ஸோ நான் வந்து இதை ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸாக நான் கொடுத்துக்கிறேன். 2வது அசெண்டிங் ஆர்டர். ஓகேவா. அதுக்கடுத்து இப்போ ஷார்ட் பை காலம்னு கொடுக்குறேன். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ரோவை உங்களுக்கு அசெண்டிங் படி கொடுத்துருக்கு. சரிங்களா. இதுதான் அதுக்கான டிஃபரன்ஸ். நீங்க எதை செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ரோவை செலக்ட் பண்ணீங்க, காலம் நீங்க ரேஞ்சா எடுக்கும்போது நீங்க ஷார்ட் பை ரோன்னு கொடுக்கணும். நீங்க ரோவை எடுக்கும்போது ஷார்ட் பை காலம்னு கொடுக்கணும். அவ்வளவுதாங்க ஷார்ட் ஃபங்க்ஷன். சரிங்களா. நெக்ஸ்ட் ஃபார்முலா டிரான்ஸ்போஸ். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு ஃபார்முலாவை காப்பி பண்ணிட்டு நம்ம டெஸ்ட் ஆப்ஷன்ல இந்த டிரான்ஸ்போஸ் டெஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணோம்னா உங்களுக்கு காலமா இருந்தது ரோவாகவும் ரோவா இருந்தது காலமாகவும் மாத்தி கொடுக்கும். இதுதான் வந்து டிரான்ஸ்போஸ். இதே தான் அங்க நம்ம ஃபங்க்ஷனா யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா. பாருங்க, ஈக்குவல் டு டிரான்ஸ்போஸ் ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான். இந்த அரே நீங்க செலக்ட் பண்றீங்க. நீங்க ஒன்று செலக்ட் பண்ணீங்கன்னா அது ஒன்று காலமா இருக்கிறது ரோவா மாத்தி கொடுக்கும். இதை நான் இங்க 2 செலக்ட் பண்றேன். C18 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். 2 வேல்யூமே உங்களுக்கு காலம் வந்து ரோவா மாத்தி கொடுக்கும். இப்போ அதே ஃபார்முலா அதே ஃபார்முலாவை நீங்க ரோல இருக்கிறது எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது காலமா மாத்தி கொடுக்கும். ஓகேங்களா. அவ்வளவுதாங்க. நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஃபார்முலா என்னன்னா ரோஸ் காலம்ஸ். இது வெறும் சிம்பிளான ஃபார்முலா தாங்க. ஒண்ணுமே இல்லை. ரோனா எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நீங்க செலக்ட் பண்ணியிருக்க செல் எத்தனாவது ரோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க இந்த ரோ ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது. இந்த ரோஸ் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நீங்க டோட்டல் செலக்ட் பண்ணியிருக்க ரேஞ்சில் எத்தனை ரோஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பார்க்க யூஸ் ஆகுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ரோ செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இங்க 5th ரோல இருக்க பிராண்டை நான் செலக்ட் பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு அங்க 5ன்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா. இதே நான் 15th ரோல் இருக்க இங்க 25,700 செலக்ட் பண்றேன். அது உங்களுக்கு 15th தான் வரும். சரிங்களா. இதுதான், அதாவது நீங்க செலக்ட் பண்ணியிருக்க செல் எந்த ரோ எத்தனாவது ரோல இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பாக்குறதா இந்த ரோ. பட் இந்த ரோஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நீங்க செலக்ட் பண்ணியிருக்க ரேஞ்சில் எத்தனை ரோஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு தான் இந்த ரோஸ் யூஸ் ஆகுது. இப்போ நான் இங்க 14th நான் செலக்ட் பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா வெறும் 1ன்னு தான் வரும். ஏன்னா
நான் இங்கே ஒரே ஒரு ரோ தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதே நான் இங்கே இப்படி நான் செலக்ட் பண்ணுறேன்னு வைங்களேன், உங்களுக்கு என்ன வரனாலும் ஒன்று தான் வரும். ஏன்னா இங்கே ஒரே ஒரு ரோ தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். காலம் தான் வந்துட்டு நான் 6 காலம் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ பாருங்க, இங்கே B14 to B14 to B18 எடுக்கிறேன். உங்களுக்கு என்ன வருது? 5 ரோ. ஸோ 5 ரோ நான் செலக்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நம்பர் ஆஃப் ரோஸ் இந்த செலக்டட் ரெஃபரன்ஸ். ஓகேங்களா? செலக்ட் பண்ண ரெஃபரன்ஸில் எத்தனை ரோஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு ரோஸ் ஃபார்முலாவும், நம்ம செலக்ட் பண்ணியிருக்க செல் வந்து எத்தனாவது ரோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறது இந்த ரோ ஃபார்முலா யூஸ் ஆகுது. இதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டா காலம். ஓகேங்களா? இங்கே ரோக்கு பதிலாக காலம் வந்து எடுத்துக்கும். இப்போ காலம் நான் இப்போ அதே 5th செகண்ட் காலம் கொடுக்குறேன். பட் இதை எப்படி எடுத்துக்கணும்னா 2ன்னு தான் எடுத்துக்கும். இப்போ புரியுதுங்களா? நான் இதே தான் எடுத்திருக்கேன், B5 தான் எடுத்திருக்கேன். பட் இதில் எத்தனாவது காலம்? செகண்ட் காலம் இருக்கு. இந்த B வந்துட்டு 2. இதே இங்கே காலம்ஸ்னு கொடுத்தேன் அப்படின்னா இங்கே உங்களுக்கு 1 தான் எடுத்துக்கும். ஏன்னா இங்கே வெறும் எத்தனை காலம் செலக்ட் பண்ணியிருக்கோம்? ஒரு காலம் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இது சிம்பிள் தான். இதுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக தேவைன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஓகே, மீதி ஃபார்முலாஸை நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபார்முலாஸ் அண்ட் ஷார்ட்கட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.